கும்பராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. கும்பராசி நண்பர்களுக்கு 20/9/2024 முதல் 15/10/2024 வரை சுமார் ஒரு 25 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நாட்களாக இந்த 25 நாட்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது அப்படிங்கிறது தான். எப்படிங்க? அதாவது இதுவரைக்கும் கும்ப ராசிக்கு 8வது ஸ்தானத்தில் கேது பகவானோடு இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சுக்கிர பகவான் கேதுவினுடைய பிடியிலிருந்து விலகி தன்னுடைய சொந்த வீடான துலாத்திற்கு ஆட்சி பெற்று வலிமுடன் இருக்க வரப்போறார். இந்த துலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். சுக்கிரன் ஆடம்பர கிரகம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அப்ப ஆடம்பர வாழ்வை தரக்கூடிய அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வலுவாய் இருந்தால் நிச்சயமாக இந்த 25 நாட்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கும். பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்தில் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது நிச்சயமாக நல்ல சுபத்துவத்தோடு இருக்கணும். அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி மிக மிக சுபத்துவத்தோடு இருக்கணும். அந்த ஸ்தானத்தினுடைய அதிபதி ஆட்சி, உச்சம், நட்பு அப்படிங்கிற மாதிரி ரீதியான அமைப்பில் இருக்கணும். அந்த ஸ்தானம் எந்த காரணத்தை கொண்டு பாதிக்கப்படாமல் இருந்தால் அவர்களுக்கு தாங்க நாலொரு விதத்திலையும் சகல சௌபாக்கியங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா, சகல செல்வங்களும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதா. வாழ்க்கையை நினைச்ச மாதிரி வாழ்ந்து கடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக நவ கிரகங்களில் ஆடம்பர நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பல பல நல்ல புதுமையான விஷயங்களை தரக்கூடிய சுக்கிர பகவான் இவர் உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி. இப்போ இந்த சுக்கிர பகவான் எந்த ஒரு கிரகத்தினால தீய கிரகங்களுடைய பார்வையிலும் கிடையாது. அவர் எந்த சூழலும் கெட்டு போகவும் கிடையாது. தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கின்ற பொழுது மிக மிக ஒரு சுபத்துவத்தோடு இருப்பார். இந்த சுபத்துவம் பெற்று இருக்கக்கூடிய இந்த 25 நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக என்னென்ன பலன்களை தரும்? முதல்ல நீங்கள் உங்கள் மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு விரக்தி மனப்பான்மையிலேருந்து நீங்கள் வெளியில் வரப்போகிறீங்க. உங்களை எப்போவுமே இந்த 25 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு புதுமையாகவே உங்களை நீங்கள் காட்டிக்கிறீங்க. ஒரு நல்ல ஆக்டிவிட்டோடு இருப்பீங்க. மனசில் இது வரைக்கும் இருந்த அந்த கவலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக மாறிடும். மனக்கவலைகள் மாறி மனசு ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அப்போ பிரைட்டாக இருக்கிற போது உங்களுடைய மனம் தெளிவு பெற்று விட்டால் சிந்தனையும் செயல்களும் தெளிவாக இருக்கும் இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு இதுவரை தடை தாமதப்பட்ட காரியங்களை மனமும் இறங்கி உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக நிச்சயமாக அந்த செயலை செஞ்சு வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறது தான். அந்த வகையில் இந்த சுக்கிரன் உங்களுக்கு நன்மையான பலன்களை தருவார். அதே மாதிரி புதிய வீடு, புதிய வாகனம், புதிய சொத்து பத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை இந்த 25 நாட்களில் ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதாவது தந்தையார் மூலமாக நிறைய ஆதாயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அப்பா சப்போர்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய கடமையில் அப்பா இருப்பார். அப்போ இந்த நேரத்தில் அப்பாவினுடைய சொத்து பத்துக்கள் கூட உங்களுக்கு மாற்றி எழுதி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த சுக்கிர பகவான் அந்த வேலையும் செய்து கொடுப்பார். அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரவங்க இது வரைக்கும் நான் வெளியூர் வெளிநாடு போகலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேங்க, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக வெளிநாடு போவீங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் தன்னுடைய தாயகத்தை திரும்பி குடும்பத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இணைந்திருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது. அப்போ வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கும் வரக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. முன்னோர்களுடைய அருளாசி நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய தந்தை வழி முன்னோர்களுடைய அருளாசி நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கும்பராசி நண்பர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது அற்புதமான ஒரு நல்ல இல்லற துணையை உங்களுக்கு தேடி கொடுப்பார். ஆக வசதியான இடங்கள்ல இருந்து வாழ்க்கை வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். வாழ்க்கை துணை வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஒரு சாதாரணமாக ஏதோ ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அமைஞ்சா போதும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பை தாண்டி ஒரு வசதியான வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சகல சௌபாக்கியங்களை கொடுத்து இந்த காலகட்டத்தில் ஒரு 25 நாள் உங்களை மிக அற்புதமாக வாழ வச்சுருவார். அப்போ நீங்கள் நினைத்தபடி இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படிங்கிறதான். அவர் வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் எந்த ஒரு ஒர்க் ப்ரெஷரும் இருக்காது. ஃப்ரீயாக வேலை செய்வீங்க.
வேலையில ஒரு மந்த நிலை இருக்கும் இல்லையா? அந்த மந்த நிலையெல்லாம் மாறி சுறுசுறுப்பா, ஆக்டிவேட்டா நீங்க நல்லா செயல்படுவீங்க. உங்களுக்கு வந்து அந்த மேல் அதிகாரிகளோட பாராட்டு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதேமாரி புதுசா வேலைக்கு போறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக அற்புதமான நல்ல பலனை தரும். நம்ம நெனச்ச மாரி வேலை நிச்சயமாக கிடைக்கும். அப்போ தகுதி, திறமைக்கேற்ப வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், முடக்கங்கள் நீங்கும். தேக்க நிலைகள் மாறும். அப்ப இதுவரைக்கும் சுலபா போயிட்டு இருந்த ஒரு தொழில் அப்படிங்கிறது வந்து இனிமே சிறப்பா போகும். அப்ப கடந்த மாதங்கள்ல இருந்த நஷ்டத்தை தேத்தக்கூடிய அமைப்புல, அதையும் தாண்டி லாபம் தரக்கூடிய அமைப்புல வந்து இந்த செயல்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்ப தொழில்ல வந்து நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுல வரக்கூடிய லாபத்த வந்து பயன்படுத்தி ஒரு பழைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அமைப்பில கூட இந்த வருமானம் இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும். ஏனென்றால், சுக்கிரன் வந்து ஆடம்பர நாயகன் அப்படிங்கிற பொழுது, அவருடைய ரீதியிலேயே போய் அந்த தொழில வந்து ரொம்ப ஆடம்பரமா, அற்புதமா பேசி, அத வந்து நல்லா செயல்படுத்திக் கொண்டிருப்பார். வளர்ச்சியட வைப்பார். அப்ப இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அ வியாபார பெருமக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் வந்து வியாபாரத்தில நல்ல தலை சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில இருப்பாங்க. நல்லா பேசி வியாபாரம் பண்ணுவாங்க. அட்ராக்டிவா பேசுவாங்க. விக்காத பொருள கூட வித்துருவாங்க. ஒரு கஸ்டமர் வாங்காம போனா கூட அவங்கள மறுபடியும் இழுத்து அத வாங்க வைக்கிற அளவுக்கு பேசுவாங்க. கவர்ச்சியா பேசுவாங்க. அப்ப இந்த காலகட்டத்தில வந்து சுக்கிர பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது, உங்கள வந்து நல்ல ஒரு ஆக்டிவேட்டா வச்சு, உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்பில இருக்கும். உங்க பேச்சு மத்தவங்கள வசீகரிக்கும். உங்க செயல்பாடு மத்தவங்கள வசீகரிக்கும். குடும்பத்தில வந்து கணவன், மனைவி அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா இருக்கக்கூடிய நேரம். அற்புதமான இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். அப்ப பிரிந்து போனவர்கள் ஒன்று செல்லக்கூடிய அமைப்புலலாம் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு. பிள்ளைகள் வழியில வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சு குடுப்பீங்க. இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள வந்து இந்த 25 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல 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 அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் குடுத்து உங்களை வந்து நல்வழிப்படுத்தும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த ஜாக்பாட் விஷயங்கள்லாம் நிச்சயமா நமக்கு ஒரு பாக்கியம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அந்த பாக்கியம் இருக்கு. ஏன்னா, எனக்கெல்லாம் அந்த அதிர்ஷ்டத்தில பணம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதா? அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க பார்த்தீங்களா? எனக்கெல்லாம் அந்த பாக்கியம் இருக்குன்னா, அந்த பாக்கியஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிற காலத்தில அது நமக்கு கிடைக்கும். ஒருவேளை இப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய புத்தியோ, எந்த திசை நடந்தாலும் சுக்கிர புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அற்புதமா உங்களுக்கு நல்ல பலன குடுத்துருவார். அதே மாரி உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு யோகாதிபதியா வந்துட்டாருன்னு வச்சுக்கங்க. ஏன்னா, அவர் வந்து புண்ணியாதிபதி. இதை தாண்டி இதை தாண்டி உங்களுக்கு யோகாதிபதியாவும் வந்துட்டாருன்னு வச்சுக்கங்க. மிக மிக அற்புதமாக இருக்கும். நிச்சயமா. நினைச்சத மாரி லைஃப் அமையும். அப்போ இவர் வந்து பாக்கியாதிபதி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து உங்களுக்கு நிச்சயமா நல்ல பலன தரத்தான் கடமைப்பட்டிருப்பார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? அப்ப வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பத்து, நிலம் அப்படிங்கிறது நிச்சயமாக அமையக்கூடிய அமைப்பில இருக்கும். இதுவரைக்கும் அந்த விஷயத்துலலாம் மூவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த விஷயமெல்லாம் சக்சஸ் ஆகும். அதே மாரி பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பண பரிவர்த்தனைகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களோட சேமிப்பு உயரக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக பணத்தை கொண்டு சேமிக்கிற அமைப்பில நிச்சயமாக இருப்பீங்க. புரியுதுங்களா? அதே மாரி உயர் கல்வியில இருக்கவங்களுக்கு தடை தாமதமே கிடையாது. நிச்சயமா நல்லா படிச்சு, நல்லா ஒரு தேர்வு துறையில வந்து நல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பில இருப்பீங்க. அப்ப அரசு சார்ந்த துறைகள்ல வந்து வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு, இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த 25 நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன குடுக்குற அமைப்பில இருக்கும். அப்ப எதிர்பார்த்த மாரி ஒரு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு உங்க ராசிக்கு அவர் 4ஆம் அதிபதி, ராசிக்கு 9ஆம் அதிபதி அப்படிங்கிற பொழுது 4 சுகஸ்தானம் அப்படிங்கிற போது நிச்சயமாக தாயாரின் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அற்புதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஆக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 25 நாட்கள் அப்படிங்கிறது வந்து மிக மிக ஒரு அற்புதமான அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்ப அதிர்ஷ்டத்தின் மூலியமாக பணம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த பணத்தை வைத்து நிறைய பிரச்சனைகள் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. அது நிச்சயமாக இந்த 25 நாட்கள்ல நடக்கும். புரியுதுங்களா? அதே மாரி இதுல சொல்லக்கூடிய பலன் அப்படிங்கிற பொதுவான பலன்கள். இதை தாண்டி உங்களுடைய உங்களுடைய ஜாதகத்துல வந்து இப்போதைக்கு என்ன தசாபுத்திகள் போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது யோக தசைகளா இருந்தால் இந்த கோச்சார பலன்களும் சேர்ந்து வருகின்ற பொழுது நிறைய நன்மைகள் நடக்கும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வணக்கம்.